அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி தான் பலன்கள் பெற போகிறாங்க அப்படின்னு ரிஷபராசிக்கு நிறைய பலன்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. யாருக்கெல்லாம் சுப பலன்கள் இருக்குது, யாரெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ரிஷபராசிக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப உயர்வான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நல்ல தெளிவான பலன்கள் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் உங்களுடைய ஒரு தொழில் தொடங்குறீங்க அல்லது நீங்கள் முக்கியமான ஒரு சுபகாரியம் நடத்துகிறீங்க, இது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதா, ஏதாவது நீங்கள் சந்தேகங்கள் தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மிக உயர்வான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கலாம், சில இடங்களில் சவாலானதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சில உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களுக்கு சிறப்பான நேரமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி போகும். பிள்ளைகளான மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகம் உண்டு. உங்களுக்கு முக்கியமாக அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா சுமூகமான சூழ்நிலை உருவாகலாம். வேலை மாறுதல், சம்பள உயர்வு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சில வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளியும் போகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமாரானதாக லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடலாம். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவை நீங்கள் அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையினருக்கு சினிமா வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் சற்று எச்சரிக்கையோடு நீங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டியது ரொம்ப நல்லது. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்க போகுது. இணையதள மோசடிகள் இருக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அது மிகையாகாது. குறிப்பாக உங்களுக்கு வயிறு கோளாறு ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இது இருக்கலாம். அதனால் உணவுகளில் அதிகமான கவனம் வேணும். தொழிலை நிதானமாக விரிவு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டியது நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் இல்லை. சிவபெருமான் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த நேரத்தில் சொல்லப்படுது. தினமும் காலையில் நீங்கள் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்களை நீங்கள் யாருக்கும் குறை கூறக்கூடாது என்பதை மனதில் கொண்டு செயல்பட்டு வருவீங்க. வருமானம் கண்டிப்பாக கூடும். சந்திரனுடைய சஞ்சாரத்தில் காரிய தடைகள் நீங்கும். திட்டமிட்டபடி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் ஆடம்பரமானதாக பொருட்களை வாங்க தூண்டக்கூடியதாக இருக்கலாம். கடன் தொல்லை கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு நீங்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பல தடைகளை சந்திக்க வேண்டி இருந்தாலும் முடிவில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் கண்டிப்பாக உண்டாகலாம். வாழ்க்கை துறையினுடைய எண்ணப்படி பொருட்கள் வாங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. ஏனோ தானோன்னு எதையும் செயல்படுத்தாதீங்க. நிச்சயமாக கவனத்தோடு செயல்படுங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு தடை நீங்கி பணிகள் கண்டிப்பாக வேகம் பிடிக்கும். அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு கண்டிப்பாக கூடும். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் கூட பணம் தேவை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கலாம். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்களாம். கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்கலாம். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரத்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தினுடைய பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கலாம். திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சின்னதாக இருக்கக்கூடிய விஷயத்தை பெருசாக நீங்கள் ஊதி பெருக்க வேண்டாம். அதே போல் உங்களுக்கு கவனம் அதிகமான தேவை வாகனத்தில் போகும்போது கவனம் வேணும். எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படுறது நல்லது. எல்லா நன்மைகளும் உண்டாகலாம். மன துயரம் நீங்கலாம். மேலும் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படலாம். முக்கியமாக காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் கூட வழியை சில பேர் சண்டை போடுறதுக்கான நேரமாக கூட இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ராஜராஜேஸ்வரியை வணங்க மனது மகிழும் படியான அளவில் காரியங்கள் நடக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தீரும் அப்படின்னா அது மிகையாகாது. அதனால் நீங்கள் எந்த விதத்துலையுமே பயந்துக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் முக்கியமாக கடவுளுடைய நம்பிக்கையை மட்டும் வைத்து செயல்படாமல் முயற்சியும் போட்டு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணப்பட்டாலும் விரைவு செலவுகள் உங்களுக்கு வரக்கூடும். வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற நிலை கூட மாறலாம். சேமிப்பில் அதிகமான கவனம் செலுத்தணும். எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே அவசியம். மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவினர்களோடு ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். பொது காரியங்களில் ஆர்வம் அதிகரித்து புகழோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப சிறப்புமிக்க காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. முக்கியமாக உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் உங்களால் பார்க்க முடியும். பொது காரியங்களில் ஆர்வம் அதிகரித்து புகழோடு செயல்படுவீங்க. சொந்த தொழிலில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடு மறையும். அரசு வழி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திட்டமிட்டு அனைத்து பணிகளும் சிறப்பாக நிறைவேறும். வேலை தேடுறவங்களுக்கு காலம் கனிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கழுத்து வலி, தைராய்டு உபாதைகள் இது போன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அவையெல்லாம் விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர் அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றுவதும் வெள்ளை நிற யோகம் கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையவே கொடுக்கலாம். அதனால் எதிர்மறை சிந்தனையை இந்த நேரத்தில் நீங்கள் விட்டொழிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.